வெல்கம் ஹோம். வெல்கம் பாப்பிம்மா. யாரா இந்த காலகட சமாளம் கொண்டு வந்து வச்சது? ஏங்க சிரிக்கிறீங்க? ஏங்க சொல்லிட்டேங்க, நீங்க சொன்னதானே எங்களுக்கு தெரியும். என்ன ஆச்சுங்க? என்னாச்சு? என்ன முதல்ல தண்ணிய குடிங்க. குடிங்க 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 தண்ணிய குடிங்க. எதா இருந்தாலும் பேசு. இப்ப ஓகேங்களா? நார்மல் ஆயிட்டீங்களா? எங்க போனீங்க? என்ன நடந்தது? கொஞ்சம் அழாம சொல்லுங்க. அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 6 மணி இருக்கும். நாங்கள் குடும்பத்தோட இங்கிருந்து தனி ஃப்ளைட்டில் தாங்க கன்னடா போய் இறங்கணும். அங்கே போனதுக்கு அப்புறம் தாங்க தெரியுது எங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு கூட இல்லைங்க. அப்போதான் நாங்கள் கஷ்டப்பட்டோம் ரொம்ப. என்ன பண்ணலான்னு பார்த்தோம். அங்கே போய் வாடகைக்கு ஒரு வீடு பார்த்தோமா, மாதத்துக்கு 5000 ரூபான்றாங்க. நம்மளால எப்படிங்க 5000 வர கொடுக்குற? நாங்களே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். அதனால அங்கே இருக்கிற ஒரு நட்சத்திர விடுதிக்கு போனோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு நாளைக்கு 18,000 தான். சரி இது நல்லா இருக்குன்னு அங்கே தங்கிட்டோம். 18,000 தானா? இவ்வளவு கம்மியா இருக்கு. எத்தனை நாள் தங்குனீங்க? அங்க நாங்க வருஷங்கணக்கெல்லாம் தங்கலங்க. கொஞ்சம் மாசம் தாங்க தங்கிட்டு இருந்தோம். அப்படியா? கனடாவுல 5 ஸ்டார்ல தங்கத்துக்கு உங்களுக்கு இடம் கட்டிச்சு. அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு என்னங்க பண்ணீங்க? என்னங்க பண்றது, நாங்க தான் சோத்துக்கே வழி இல்லாத ஆளுங்களாச்சு. வேற வழி எங்களுக்கு என்ன இருக்கு? அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல கிடைக்கிற பீஸா பர்கரையும் பார்பிக்யூயும் கிரில்லும் தாங்க சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டே இருந்தோம். நான் நன்றாக தூங்கி கொண்டு இருக்கும்போது என்னை யாரோ இருப்பது போல இருந்தது. யார் என்று எழுந்து பார்த்தேன். அப்போதுதான் தெரிந்தது இறைவன் வந்திருந்தார். நான் மிக்கற்ற மகிழ்ச்சியா இருந்தேன். என்ன செய்வது, ஆராதிப்பது என்று தெரியவில்லை. என்னுடைய மகிழ்ச்சியின் வெளிச்சத்தில் இருக்கு. அப்போது இறைவன் கேட்டார், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அப்போதுதான் நான் சொன்னேன், இறைவா எனக்கு ஒரு கார் வேண்டும் என்று. என்ன கார் வேண்டும் என்றார். அப்போது நான் என்ன சொல்வது என்று தெரியாமல் மாடியிலிருந்து மிக வேகமாக கீழே வந்தேன். வந்து என்னுடைய மேசையில் இருந்த பேம்ப்ளெட் எடுத்துக்கொண்டு மேலே சென்று, இறைவா இது போல பல கலர்களில் பல கார்கள் வேண்டும் என்று, ரோல்ஸ் ராயல்ஸ் தான் வேண்டும் என்று அதிலும் குறிப்பிட்டு சொன்னேன். அப்போது இறைவன் சொன்னார், நிச்சயமாக நீங்கள் நினைத்தது போல் ஆகட்டும் என்றார். நான் ஆழ்ந்து உறங்கி விட்டேன். மறுநாள் காலையில் நான் நடைபயிற்சி செல்லும் போது நான் விருப்பப்பட்ட, நான் இறைவனிடம் காண்பித்த அதே கார்கள் என்னுடைய நட்சத்திர ஹோட்டல் வாசலில் இருந்தது. நான் மிக்கற்ற மகிழ்ச்சி அடைந்தேன். என் இறைவன் எனக்காக நான் வேண்டியதை கொடுத்தார். அதே போலதான் என் மக்களுக்காகவும் செய்வார். நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை என்னிடம் கேளுங்கள், நான் இறைவனிடம் பெற்றுத் தருகிறேன். அப்பொழுது நீங்கள் அதுக்கு உதவி செய்யும் கைமாறாக உங்களிடம் இருக்கும் டாலர்களையும் நகை நட்டுகளையும் கம்மல்களையும் செயின்களையும் எனக்கு காணிக்கையாக செலுத்துங்கள். இந்த இறைவன் உங்களுக்கு நிச்சயம் செய்வார் என்றேன். அதே போல ஆகிற்று. எனக்கு சில லட்சங்கள் மட்டுமில்ல, பல்லாயிரம் லட்சங்கள் கோடி கணக்குல சொத்து இருக்கு. ஆனா அது வச்சுக்கிட்டா நான் ரொம்ப கஷ்டத்தை தான் சாமி. அப்படின்னா உங்க கடவுள்கிட்ட எனக்கு கொஞ்சம் பெரிய வாய்ப்பு. நிச்சயமாக நீங்க வாங்க, எங்க கூட்டத்துக்கு வாங்க, என்னுடைய உபதேசங்களை கேளுங்க. அப்போ வர்றப்போ நீங்கள் செயின் போட்டு வாங்க, கம்மலை போட்டு வாங்க, பிரேஸ்லெட் போட்டு வாங்க. அதெல்லாம் எடுத்து அங்கே போட்டு போங்க, உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். உலகத்துல எத்தனையோ நாடு இருக்குது, எவ்வளவு பேரே இருக்காங்க. அது எப்படிங்க தேடி கடவுள் உங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு போறாரு? எல்லாம் இறைவனின் கிருபை. நீங்க இன்டர்வியூ கொடுத்ததெல்லாம் போதும், நீங்க கிளம்புங்க. நான் போய் தூங்குறேன், சரிங்களா? நாளைக்கு என் கார்ல உங்களை பாக்குறேன். கடவுள் எனக்கு கனவுல வருவார்.